இங்க கோபியுமே ரொம்ப கோபத்தோட இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு வெளியில போயிட்டு இங்க பாக்கியாவே வெளியில வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டது மட்டும் இல்லாம இங்க பாக்கியாவை பார்த்து எதுக்காக என் பேரை நீ டேமேஜ் பண்ணது மட்டும் இல்லாம இங்க ராதிகாவோட பேரையுமே டேமேஜ் பண்ணி வச்சிருக்க. அவ எந்த விஷயத்திலும் தலையிடுறது கிடையாது. எங்களோட குடும்பத்தோட பேரை கெடுக்கிறதுக்காகவே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கல. நான் எப்பவுமே நிம்மதியா இருக்கக்கூடாது, என்னோட குழந்தைங்களும் என்னோட அம்மாவும் என் கூட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீ என்னென்னலாம் சதி பண்ணுவ அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க ராதிகாவோட அம்மாவுமே வந்துட்டு, ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், இந்த மாதிரி என் பொண்ணு பேர் சொல்லி அவளோட பேரையே கெடுத்து வச்சிருக்கல. இப்ப அவ எப்படி இந்த மாதிரி வந்து வெளியில நடந்து போவா? சொல்லப்போனா அவளா இந்த மாதிரி கோபிக்கு சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் பண்ண வச்சா, நீயே ஏதோ ஆள் வச்சு பண்ணிக்கிட்டு கடைசியில என்னோட மாப்பிளையும் என்னோட மகளையும் இந்த மாதிரி தண்டிச்சுட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாக்கியாவும், சும்மா நிறுத்துங்க, தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசுறவளை வச்சுக்காதீங்க. சொல்லப்போனா இதுக்கெல்லாம் காரணம் உங்க மாப்பிள்ளை தான். அவர் பண்ண விஷயம் தான் என்ன அடியோடு அழிக்கணுங்கிறதுக்காக அவர் இருக்கிறதுல ரொம்பவே கேவலமான விஷயத்த ஒன்று பண்ணதுனால தான் இப்ப ஏற்பட்ட நிலைமைக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் இதோட இதை நிறுத்த மாட்டேன். கண்டிப்பா கோபி ஜெயிலுக்குள்ள போற வரைக்கும் இந்த கேஸை நான் போராடி ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபி கிட்டையும் ராதிகாவோட அம்மாட்டையும் சொல்றாங்க. இது கேட்டவொன்னே கோபியுமே, ஓ நீ என்ன ஜெயிக்க போறியா? இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு நான் எந்த அளவுக்கு வேணாலும் போவேன். சொல்லப்போனா ஒரு ஆளை கொல்ற அளவுக்கு கூட நான் போவேன். இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு உன்னோட அஸ்திவாரத்தையும் நான் தரமட்டமாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபியுமே ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. அப்ப இங்க கரெக்டா செல்லி இனிமே குறுக்க போயிட்டு, அப்ப வேணாம்ப்பா, முதல்ல சும்மா இருங்கப்பா, ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க, தேவையில்லாம இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபியுமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஈஸ்வரியுமே இருந்துகிட்டு, வேணாம் தம்பி நீ விட்டுரு, இதுக்கு மேல வேண்டாம், நம்ம குடும்பத்தோட பிரச்சனை இதோட நிறுத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாட்டையும் ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இங்க கோபிக்கும் போய் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுக்குமே ரொம்பவே கோவமாகுது. சொல்லப்போனா என் வீட்டுல எனக்காக நீங்க இருக்கிற மாதிரி இருந்துட்டு என்ன அழிக்கணும்னு நினைச்சிட்டு எனக்கு துரோகம் பண்ற கோபிக்கு ஆதரவா இருக்கீங்களா? இந்த மாதிரி கோபிக்கு ஆதரவா இருக்க யாரா இருந்தாலும் சரி இந்த வீட்டுல இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இனியா செலியன் அது மட்டும் இல்லாம ஈஸ்வரியும் சேர்த்து சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னே இவங்க 3 பேருக்குமே என்ன பண்றேன்னு தெரியல. என்ன பாக்கி எப்படிலாம் பேசிட்டு இருக்கேன், நான் எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியுமே பாக்கியாவை பார்த்து பேச வராங்க. ஆனா பாக்கியாவுமே ரொம்பவே கண் கலங்கிட்டு, இங்க பாருங்க அத்தை, இது வரைக்கும் உங்களை நான் என்னோட அத்தையா கூட பார்த்தது கிடையாது, என்னோட அம்மா மாதிரி பார்த்திருக்கேன். என்னோட கஷ்டத்தை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா என்னோட கஷ்டத்துல உங்களுக்கு ஒரு 10% கூட உங்களுக்கு புரியவே இல்லை. உங்க பையன் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு, ஆனா அவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த ஏத்துக்கிறதுக்கே உங்களால முடியல, அதை ஜீர்ணிக்க முடியல. ஆனா வெளியில கஷ்டப்பட்டவங்களோட நிலைமையை இருந்து பாருங்க. சொல்லப்போனா அவர் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியும். சொல்லப்போனா ஏதாவது ஒரு குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு, நானே அவரை வீடு பூந்து அடிச்சிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயலை பண்ணியிருக்காரு. ஆனா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க 3 பேர் போய் நிக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவுமே ரொம்பவே கோவப்படுறாங்க. இதை பார்த்தோன்னு செலியனுமே, அம்மா என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க, அப்பா இதை தெரியாம பண்ணிட்டாருமா, இந்த ஒரு டைம் மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பாக்கியாவுமே செலியனை பார்த்துட்டு, ஏன் செலியன், உங்க அப்பா வந்து உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருப்பாரு, அது மட்டும் இல்லாம உன் குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாரு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை செலியன், நீ வந்து அம்மா கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன எனக்கு பாத்துக்க தெரியும். சொல்லப்போனா உண்மை இது பொய் எதுன்னு தெரிஞ்சுமே நீங்க இன்னுமே அந்த கோபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தை தான் என்னால ஜீரணம் பண்ண முடியல. அவர் பண்ண தப்ப மன்னிக்க சொல்றீங்க பாத்தீங்களா, அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அது சாதாரண விஷயமா? முதல்ல நீங்க பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்தாதான் உங்களுக்கு அதோட வலி என்னன்னு தெரியும். சொல்லப்போனா அந்த இடத்துல இல்லாததுனால இதெல்லாமே உங்களுக்கு சாதாரணமா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவும் செலியனுக்கும் பதில் கொடுக்குறாங்க. அப்ப இனியாவும் மறுபடியும் வந்துட்டு, அம்மா ஏமா இப்படிலாம் பேசுறீங்க, இப்படிலாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் இனியாவுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பாக்கியாவும், என்ன இனியா, இந்த மாதிரி அப்பா தான் உனக்கு தேவைப்படுவாரு, ஏன்னா கண்டிப்பா உன்னோட டான்ஸ் கிளாஸ்க்கு ஃபீஸ் கட்ட அப்பா தேவைப்படுவாரு, அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ல சரியா சேல் கிடையாது, அம்மா கடை வாங்கினாலும் பரவாயில்ல, அம்மா கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா உனக்கு டான்ஸ் கிளாஸ் வேணும், உன்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ அவமானப்படாம நீ வந்து சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக யார் என்ன பண்ணாலும் சரி ஓகே, அம்மாவால அதெல்லாம் பண்ண முடியாதுமா, அதெல்லாம் நீ அப்பா கூட அதை பார்த்துக்க. சொல்லப்போனா அப்பா உனக்கு எல்லாத்தையுமே தெளிவா பண்ணுவாரு, அவருமே என்ன மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல் வச்சிருக்காருல்ல, அதனால அவருமே உங்களுக்கு தேவையான விஷயத்த எல்லாத்தையுமே ரொம்பவே சிறப்பா செஞ்சு தருவாருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவுமே அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி முடிச்சுட்டு எதை பத்தியுமே பேசாம டைரக்டா உள்ள போயிட்டு இருக்காங்க. சொல்ல போனா கிச்சனுக்கு போய் அவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப ஜெனியா அவங்க கிட்ட போயிட்டு, அத்தா நீங்க அழுகாதீங்க, இந்த மாதிரி நீங்க சொன்ன விஷயம் கண்டிப்பா உண்மைதான், நீங்க சொன்னதுக்கு நான் சப்போர்ட்டிவா உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி பாக்கியா தன்னோட கண்ணை தொடச்சிட்டு, ஜெனி நீ எனக்காக சப்போர்ட் பண்ணாதம்மா, சொல்லப்போனா நீ இப்போ செலியின் பக்கம் இருக்கணும், நீ எனக்காக சப்போர்ட் பண்ண அப்படின்னா உன்னோட வாழ்க்கையும் கெட்டு போயிருமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஜெனியுமே இருந்துகிட்டு, இங்க பாருங்க அத்தை, இந்த மாதிரி வந்து மத்தவங்களுக்காக என்ன நான் மாத்திக்க முடியாது, எனக்கே தெரியும் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோபி சார் சொல்ற எல்லாமே போய் தான், அவர் நம்மளை பழி வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கே தெளிவா புரியுது. ஆனா எதுக்காக இந்த செலியன் இனியா அது மட்டும் இல்லாம ஈஸ்வரிக்கும் புரியலன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இங்க பாக்கியாக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற செல்வியுமே, அக்கா கவலைப்படாதக்கா, கொஞ்ச நாள்ல ஆட்டோமேட்டிக்கா மறுபடியுமே கோபி கொடுக்குற டார்ச்சர்ல எல்லாம் துண்டை காணும் துணியை காணும் ஓடி வருவாங்கக்கா, நீ வருத்தப்படாதக்கா, நீ உன் உடம்ப பாருக்கா,
நம்மலாம் பாத்துக்கலாம்க்கா, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செல்வியுமே பாக்கியாக்காக ஆறுதல் சொல்றாங்க. ஆனா கோபியுமே அங்கிருந்து கிளம்பும்போது, உங்க அம்மாவை நான் சும்மா விட மாட்டேன்டா. சொல்லப்போனா எந்த அளவுக்கு என்ன கஷ்டப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு படுத்திட்டா. அது மட்டும் இல்லாம இங்க ராதிகாவோட மரியாதையுமே கெடுத்துட்டாடா. இதுக்கெல்லாம் காரணம் அவ தான். இந்த மாதிரி வந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுத்து இதுக்கு காரணம் ராதிகான்னு சொல்லி அவளோட மரியாதையை கெடுத்தது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அவ எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிட்டது இல்ல. அவ பாக்கியாக நிறைய டைம் சப்போர்ட் தான் பண்ணியிருக்கா. ஆனா அவளுக்கே பாக்கியா இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணியிருக்க கூடாது. இதுக்காகவே நான் பாக்கியாவை தண்டிப்பேன். சொல்லப்போனா அவளை நான் சும்மா விட மாட்டேன். அவ எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சாலோ அதே இடத்துக்கு அவளை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே ரொம்ப கோபத்தோட மறுபடியும் எங்க ராதிகாவோட வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க செல்லி எனக்குமே ஒண்ணுமே புரியல. இங்க அப்பாவை சமாதானப்படுத்துறதா இல்ல அம்மாவை சமாதானப்படுத்துறதான்னு தெரியல. சொல்லப்போனா அவங்களுமே கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க. எங்க கோபிக்காக சப்போர்ட் பண்ணி பாக்கியாவுமே ரொம்பவே எதிர்த்துட்டாங்க. பாக்கியாவோட இடத்துல இருந்து அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்காம விட்டது தான் இருக்கிறதுல பெரிய தப்பு.